வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு அருமையான அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 67 பணியிடங்கள பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இது யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சின்சியரா காட்ட மாட்டேங்கிறீங்க. ஸோ இது அதிகபட்சம் காலியிடங்கள் விட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால நீங்க கன்டினியூஸா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கு ரயில்வேவுல வேலை கிடைக்கிறது கொஞ்சம், அதாவது டிஎன்பிஎஸ்சியோட இதில கொஞ்சம் ஈஸி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் ஈஸி அப்படின்றத ஏ டு இசட் பார்க்க போலாம். ஸோ இப்போ எப்ப அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க அப்படின்றத ஏ டு இசட் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தெற்கு ரயில்வே வேலை 67 பணியிடங்கள். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இதோ விவரம். தெற்கு ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு ஐடிஐ பட்ட பட்டப்படிப்பு ஆகிய கல்வி தகுதிகளுடன் விளையாட்டு போட்டிகள் பங்கேற்று அதற்கான சான்றிதழ் வைத்தவர்களுக்கு இந்த பணியிடங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதை இதோ பார்க்கலாம். தெற்கு ரயில்வேயில் விளையாட்டு வீரர்கள் காலிப்பான இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு ஐடிஐ, அதாவது 10ஆம் வகுப்புலேருந்தே ஓகே தான் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஐடிஐ பட்டப்படிப்பு ஆகிய கல்வி தகுதிகள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று அதற்கான சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 67 பணியிடங்கள் நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி 10ஆவதுலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு அப்படின்றதையும் பார்க்கலாம். தடகளம், செஸ், பளு தூக்குதல், போ பேஸ்கெட் பாலு, பாடி பில்டிங், அப்புறம் பாக்ஸிங்கு, கிரிக்கெட்டு, கால்பந்து, நீச்சல், டேபிள் டென்னிஸு, வாலிபால், ஹாக்கி, வாட்டர் பால் உள்ள பிரிவு விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பணியிடங்களை அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விளையாட்டு வீரராக இருந்தாலும் சரி, எனி விளையாட்டு, எந்த ஒரு விளையாட்டு கேம் இருந்தாலும் ஓகே அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ தேர்வு அறிவிப்பு தெரிந்து கொள்ளலாம். ஸோ லெவல் 1 விளையாட்டு பிரிவுகளில் விண்ணப்பிப்பவர்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக 10ஆவது முடிச்சுட்டு தான் ஐடிஐ போக முடியும். 10ஆவது முடிச்சிருந்தா கூட போதும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு நிகராக படித்து முடித்து இருக்க வேண்டும். அதாவது இது பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2 அப்படின்றாங்களா. ஸோ லெவல் 4, 5ல் பார்த்தீங்கன்னா, பிரிவுக்கு பட்டப்படிப்பு பார்த்தீங்கன்னா முடித்திருக்க வேண்டும் அப்படின்றது 4 into 5 லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/4/2022 ஐய்யய்யோ! 2022 போல 1/04/2022 தான் அத்தனை 2 போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது என்னோட பிழை கிடையாது. 2022 விளையாட்டில் சாதித்தவர்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். தேசிய அளவில் போட்டிகள் போன்றவற்றில் பங்கேற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களுக்கான தகுதி. தேர்வு அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ள ஆர்வமுள்ள விளையாட்டு வீரர்கள் விண்ணப்பிக்கலாம். முன்பாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு அறிவிப்பினை கிளிக் செய்து அனைத்து விவரங்களும் தெரிந்து கொள்ளுங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்பத்திற்கான கட்டணம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தோட கட்டணம் ரூ. 500 செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு எழுதி பிறகு வங்கி கட்டணங்களுக்கு கழித்து 400 திரும்ப அளிக்கப்படும். பெண்கள் முன்னாள், அதாவது மறுபடியும் உங்களுக்கு ரூ. 400 கொடுத்துருவாங்க. ஸோ முன்னாள் இராணுவ வீரர்கள், மாற்றுத்திறனாளர்கள், எஸ்டி, எஸ்சி பொருளாதார பின்தங்கிய பிரிவினருக்கு 250 கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 6/10/2024 தான் கடைசி நாள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிருது. அதுக்கு முன்னாடியே விண்ணப்பிச்சிருந்தா நல்லது. ஏன்னா சர்வர் கோளாறு அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு புதிய ஜாபில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.